ஹாய் காய்ஸ். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் நான் ஸ்டிச் பண்ணுற வீடியோ ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு பெரிய ஷர்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த ஷர்ட் நான் மெயினாக எடுத்தது வந்து துபாய் போகக்குள்ள எடுத்தேன். அண்ட் அந்த ஷர்ட் எனக்கு இங்கே ஸ்ரீலங்காவில் பண்ண இயலாது. இட் வாஸ் வெரி பிக். அந்த ஒரு ரீசன்னால் நான் பார்த்தேன், ஓகே நம்ம வந்து அது ஒரு பெப்ளம் டாப் ஒன்று மாதிரி செய்வோம் அப்படின்னு. பிகாஸ் அது கொஞ்சம் அந்த நல்லாவே ஸ்பேஸ் இருந்தனால, ஃபேப்ரிக் இருந்தனால. அண்ட் நான் என்ன பண்ணேன், என் மெஷர்மெண்ட்ஸை நான் எடுத்து அதை நோட் பண்ணி அந்த பெப்ளம் இது எல்லாமே எவ்வளோ லென்த்தில் வரணும், வித்தில் வரணும் எல்லாமே நான் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நான் கட் பண்ணது வந்து மை ஷோல்டர் டு வேஸ்ட் லென்த். அது அப்படியே நான் கட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அந்த பெரிய துண்டு ஃபேப்ரிக் இருந்துச்சா, அதில் தான் நான் வந்து என் பெப்ளமை ரெடி பண்ணிக்கிட்டேன். அண்ட் முதல்லையே செய்ய போனால் பெப்ளம் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு. பிகாஸ் அது 3 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் அந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ் எல்லாம் நம்ம பிடிக்கலாம். ஸோ ஷோல்டர் டு வேஸ்ட் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என் ஸ்லீவ்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அந்த ஏரியா. அதனால அந்த டெப்த்தையுமே நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அண்ட் அதையுமே மார்க் பண்ணி நான் அதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஃப்டர் தேட் அந்த பெப்ளம்க்கு தேவையான 3 பீசஸ் நான் வெட்டி எடுத்தேன். அண்ட் அந்த இதுகளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஹெம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்கு வாரது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லாங் லேயர் ஒன்று இருக்கும்ல அடியில் வாரது, அந்த லேயர் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்தேன். பிகாஸ் அது தான் நம்ம மெயினாகவே ஃபஸ்ட்டாக செய்யணும். அப்போ தான் மேலால் வாரது வந்து நம்ம அழகாக சாண்ட்விச் பண்ணிக்கலாம். ஸோ சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொல்லக்குள்ள மெயின் ஃபேப்ரிக் இருக்கும், அதுக்கப்புறம் மேலால் வார ஃபேப்ரிக் இருக்கும், அது உள்ளுக்கால வார ஃபேப்ரிக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதை சாண்ட்விச் பண்ணுறது. அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக அந்த லேயர் அப்படியே கொஞ்சம் ஃபேப்ரிக்கோடையே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பெரிய ஸ்டிச்சஸ் வச்சு தான் அதை ஸ்டிச் பண்ணேன். ஸோ தேட் எனக்கு நார்மல் ஸ்டிச் பண்ணக்குள்ள அந்த ஃபேப்ரிக் எங்கேயுமே மூவ் ஆகாது. ஏன்னா இந்த ஃபேப்ரிக்குமே சில்கியாக இருந்தனால. அண்ட் எனக்கு வந்து அந்த பெப்ளம் ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு பெப்ளம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. என் ஹிப் ஏரியாவில் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு அந்த ஃபேப்ரிக் பத்தாமல் போனனால. அண்ட் நான் அகெயின் அதை ரிமூவ் பண்ணி அமெண்ட் பண்ணேன். ப்ளஸ் எனக்கு ப்ளீட்ஸுமே கொஞ்சம் கூட இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் 2 பக்கமுமே சேம் அமௌண்ட்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதுகளை இன்னொருக்கு அமெண்ட் பண்ணேன். அப்புறமா ஹெம்ஸ் இது எல்லாமே நான் அழகாக ஒரே ஷேப்புக்கு எடுத்து அதை அப்படியே மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் அதை செஞ்சுக்கிட்டேன். ஸோ உள்ளுக்கு இந்த மாதிரி அழகாக நீட்டாக வெட்டினதுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் யான் அது இது எல்லாமே த்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் வெட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து பைப்பிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்கள்கிட்ட ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தேன். நான் வந்து இந்த பெப்ளம் டாப்புக்கு உள்ளுக்கு அந்த நூலெல்லாம் ரொம்ப இழுப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பைப்பிங் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த டாப்பை நான் வேர் பண்ணி உங்களுக்கு வந்து என் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் போட்டு விட்டுரு. ஸோ தட் உங்களுக்கே தெரியும் அது எப்படி நான் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்தேன், அந்த என் உடம்புக்கு அது எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்னு. இந்த வீடியோவில் அந்த லாஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஸ்டிச் பண்ணுறது எல்லா கேர்ள்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு டு ஆப்ரேட் அ ஸ்விங் மெஷின். பிகாஸ் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு அது எந்த நேரத்தில் யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது, பட் நீங்கள் கொஞ்சம் சரி தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் உங்களையுமே ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதை குயிக்காக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை த்ரோ பண்ணுறதோ அப்படி எதுவும் பண்ணாதீங்க. டொனேட் பண்ணுங்க, அது ஓகே. பட் இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியலைன்னா யார்கிட்ட சரி கொடுத்து அதை அழகாக செஞ்சு நீங்கள் எடுத்து வேர் பண்ணுங்க. கிளியிற வரைக்கும் வேர் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் க்ளோத்திங்கில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் மை ஹஸ்பண்ட்க்கு நான் மிஷின் த்ரெட் பண்ணுறது சொல்லி கொடுத்தேன். ஸோ அதனால அவர் ஒரு பென்சில் கவர் ஒன்று ஸ்டிச் பண்ணார். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நான் இன்னும் உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ.